பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், வருடத்தின் 12 மாதங்களில் ரமதான் என்ற மாட்சிமை தாங்கிய வருடத்தின் அதிவிசேட பருவ காலமான இந்த மாதத்தை ஏற்படுத்தியிருப்பது. எமது சலஃபு சாலிஹீன்கள் வருடத்தில் 6 மாதங்களாக இந்த மாதத்தை அடைவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்த அதே நேரத்திலே மற்றும் 6 மாதங்கள் இந்த மாதத்தில் செய்த நல்ல அமல்களை கபூல் செய்யும்படியாக பிரார்த்தித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு முக்கியமான ஒரு மாதமாகவே எமது முன்னோர்கள் இந்த மாதத்தை கருதி இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்நாளிலே அல்லாஹு தஆலா 3 கட்டங்களில் இந்த ரமதானை சில நேரம் வர வைக்கலாம். ஒரு கட்டம் உண்மையாகவே வரவைத்த கட்டம், நாங்கள் சிறுவர்களாக இருந்த கட்டம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கவில்லை. நாங்கள் விளையாட்டு பருவத்தில் இருந்தோம். இந்த மாதத்துடைய பெருமதி எங்களுக்கு தெரியாது. அப்படியான ஒரு காலம். மற்றொரு காலம் வாலிப பருவமும் நடுத்தர வயதும், இது அமல் செய்வதற்கு ஏழுமான காலம். இன்னும் ஒரு காலம் சில நேரம் வரலாம், இங்குள்ள சிலருக்கும் வந்திருக்கிறது. உடல் தளர்ச்சி அடைந்த காலத்திலே, இயலாத பருவத்தில் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை வர வைக்கிறான். அவர்களால் முடியுமான அமல்களை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய வாலிப பருவத்தில் இந்த ரமலான்களை ஹயாத்தாக்கியிருந்தால் சிறந்த முறையிலே அதே அளவு நன்மைகளை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான். அல்லாஹ் அருள் புரிவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எப்படித்தான் இருந்தாலும் இந்த மாதத்துடைய பிரதானமான 2 விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் பக்ராவில் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், விசுவாசிகளே, நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக முன்னுள்ளோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்று இந்த நோன்பை பற்றி சொல்லியிருக்கிறான். இந்த மாதத்தில் முதல் தரமான விடயம், அல்லாஹ் எங்கள் மீது நோன்பை கடமையாக்கியிருக்கிறான். இந்த மாதத்தை அல் குர்ஆனில் மற்றொரு வசனத்தில் அறிமுகம் செய்யும் பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டதென்றால் அதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறான். இந்த மாதத்துடைய பல இபாதத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்றுதான் இந்த மாதத்தை அறிமுகம் செய்தான். எனவே முஸ்லிம்கள் அதிகமாக இந்த மாதத்திலே குர்ஆனை ஓத வேண்டும். அவர்கள் பார்க்கக்கூடிய புத்தகமாக, அவர்கள் வாசிக்கக்கூடிய சஞ்சிகையாக, அவர்கள் நேரம் கழிக்கும் பத்திரிகையாக அல் குர்ஆன் தான் இந்த மாதத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த மேற்கூறிய திருமறை வசனம் சொல்லுகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை இந்த மாதத்தில் கடமையாக்கிய பிரதானமான நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக மாறுவதற்காக என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் லஅல்லக்கும் தத்தகூன் என்பதற்கு முற்பாடு இந்த நோன்பை கடமையாக்க வந்த அல்லாஹ் எப்படியான வார்த்தை பிரயோகங்களை பாவித்திருக்கிறான் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மேற்கூறிய திருமறை வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 4 பகுதிகளாக அந்த வசனத்தை பிரித்து சொல்லியிருக்கிறான். ஒன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே என்பதாகும். இரண்டாவது குத்திப அலைக்குமுஸ் ஸியாம்,
உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாகும். மூன்றாவது, கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ளோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல. நான்காவது, லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் பயபக்தியாளர்களாக மாறுவதற்காக என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் இந்த நோன்பு கடமை என்பதை சொல்ல வந்த பொழுது இரண்டு விடயங்களை சொல்லியிருக்கிறான். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை கூற வந்த அல்லாஹ் முதலாவதாக எப்படியான வார்த்தையை பாவித்தான் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். யா யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அவன் சொல்லவில்லை. மனிதர்களே என்றால் அது முஸ்லிம்களும் அடங்குவார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் அடங்குவார்கள். இங்கு யா யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே என்று அவன் சொல்லியிருப்பதன் மூலமாக ஏற்கனவே என்னை நம்பியவர்களே என்று அல்லாஹு தஆலா விழிப்பூட்டியதன் மூலமாக எங்களுடைய ஈமானுடைய உணர்வை கிளர்ந்தெழச் செய்துள்ளான், தூண்டியுள்ளான். ஈமானுடைய உரோசத்தை கிளப்பியுள்ளான். அந்த ஈமானுடைய உணர்வை தூண்டியதன் பிற்பாடு நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே என்னை நம்பியிருக்கிறீர்கள், நான் ஒரு விடயத்தை சொல்லப் போகிறேன், நீங்கள் கேட்டு நடப்பீர்கள் என்று எதிர்பார்த்து அல்லாஹ் இப்படி குத்திபா அலைக்கும் சியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறான். முஸ்லிம் சமுதாயத்தை அல் உம்மத்துல் முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை மாத்திரம் அல்லாஹு தஆலா ஒரு மாத காலம் பகல் காலத்தில் உண்ணாமல், குடிக்காமல், தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் சில கட்டுப்பாடுகளை வைத்து பகல் காலத்தில் எங்களை வதக்குகிறான் அல்லாஹ் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுள்ளோர்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்ற வார்த்தையின் மூலமாக உலகத்தில் எங்களுக்கு மாத்திரம் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த பல சமூகங்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான் என்ற விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அது ரமலானுடைய மாதத்தில் அவர்களுக்கு கடமையாக்கப்படவில்லை, வருடத்துடைய வேறு சில காலங்களில் தான் கடமையாக்கப்பட்டது. இலங்கையை பொறுத்தவரையிலே நோன்பு நோட்பதற்கு மிக வசதியான கால சீதோஷ்ண நிலையையும் அருமையான ஒரு சூழ்நிலையையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் சில நாடுகளிலே கடுமையான குளிர்ச்சி அதிகரிக்கும் பொழுது பசி அதிகரிக்கும். அப்படியான நாடுகளில் பசிக்கு மத்தியில் மக்கள் நோன்பு நோட்கிறார்கள். குளிர்ச்சி என்பது நடுத்தரமான குளிர்ச்சி அல்ல. மனிதன் நடமாட முடியாது, ஏன் சில நேரம் தூங்க முடியாது, தொழில் செய்ய முடியாது. பசி அதிகரிக்கக்கூடிய ஐஸ் கட்டி நிறைந்த உலக நாடுகளில் மக்கள் முஸ்லிம்கள் நோன்பு இருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. மற்றொரு கோணத்தில் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தில் அரபு நாட்டில் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த ஏசி இல்லாத காலத்திலே, குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத காலத்திலே, அனல் கக்கம் பாலைவன பூமியிலே, நிழல்கள் இல்லாத அந்த பூமியில், அதிகமாக நிழல் இல்லாத பூமியில் மக்கள் கஷ்டத்துடன் நோன்பு நோற்றார்கள். அதே போன்று இன்றும் உலகத்திலே மக்கள் கடுமையான சூடான பிரதேசங்களில் நோன்பு பிடிக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கோணத்தில் பார்த்தால் ஆப்பிரிக்கா கண்டத்தின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் மக்கள் பசியுடன் நோன்பு திறப்பதற்கு சாப்பாடு இல்லை, நோன்பு நோட்பதற்கு கூட சாப்பாடு இல்லாத நிலையில், முள்ளும் தோலுமாக ஒட்டிய நிலையிலே மக்கள் நோன்பு நோக்கிறார்கள். ஐரோப்பிய சில நாடுகளை நீங்கள் கவனம் செலுத்தினால் பகல் காலம் மிக நீளமாக இருக்கிறது. நாங்கள் காலையில் ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் இடைப்பட்ட நேரம் குறிப்பிட்ட ஒரு 12, 13, 14 மணித்தியாலங்கள் அளவுதான் எங்களுடைய நோன்புடைய நேரமாக இருக்கிறது. சில நாடுகளிலே மக்கள் கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள். 16, 17, 18 மணித்தியாலங்கள் கூட நோன்பு பிடிக்கக்கூடிய மக்கள் உலக நாடுகளில் இல்லாமல் இல்லை. அங்கு பகல் நீளமாக இருக்கிறது, மக்கள் கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறார்கள்.
இதுவெல்லாம் இல்லாத நிலையிலே நடுத்தரமான காலநிலை, சாப்பாட்டுக்கு வசதி, எங்களுக்கு பூமியில் எங்கு சென்றாலும் கஷ்டமில்லாத ஒரு நிலை, இப்படியான நிலையிலே நாங்கள் நோன்பை விடுவதற்குரிய எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. நான் மேலே கூறிய காரணங்கள் எல்லாம் ஷரியத்துடைய காரணங்கள் அல்ல. நடைமுறை வாழ்க்கையிலே எமது நாட்டில் நோன்பு பிடிப்பதற்குரிய சகல வசதிகளையும் அல்லாஹ் எங்களுக்கு செய்து தந்தும் நாங்கள் ரகசியமாக வீடுகளிலே நெருப்பு பற்ற வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அல்லது ஹோட்டல்களிலே சாப்பிட்டு கொண்டிருந்தால், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வருடத்துடைய ஏனைய காலங்களை போன்று சாப்பிட்டு கொண்டிருந்தால், சும்ம லதுஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நாயிம், நிச்சயமாக பின்பு நீங்கள் இன்பமான வாழ்க்கையை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமறை வசனத்துடைய விடயத்தில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு விதியாக்கியதன் மூலமாக எங்களுடைய தக்வாவை, பயபக்தியை அதிகரிக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீருல் முயஸ்ஸர், தஃப்சீருல் ஜலாலைன், தஃப்சீருல் குர்துபி, இவ்வாறு தஃப்சீர் இப்னு கஸீர், பல தஃப்சீர்களிலே விதவிதமான விளக்கங்களை எமது முன்னோர்கள் குர்ஆனுக்கு நேர்படக்கூடிய, சுன்னாவுக்கு நேர்படக்கூடிய அமைப்பிலே தந்திருக்கிறார்கள். ஒரு தஃப்சீருடைய விளக்கத்தின்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் எங்களுக்கு நோன்பை விதியாக்கியதுடைய நோக்கம் வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹு தாலாவை பயந்து கொள்வதற்காக. வருடத்தின் ஏனைய காலங்களை விட இந்த மாதத்தில் நாம் அதிகமாக அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும், செய்யக்கூடிய அமல்களுக்கு பன்மடங்கான இரட்டிப்பான கூலிகளையும் அல்லாஹு தாலா தர காத்திருக்கிறான். அதன் காரணமாகத்தான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே, யா பாகியல் கைரி அபஷிர், நன்மையை தேடக்கூடியவனே நீ நன்மாராயம் பெற்றுக்கொள், மகிழ்ச்சி அடை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளை தவற விடாமல், யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தகும் இந்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு தொழுகையுடைய சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் என்றால் ஒவ்வொரு தொழுகையுடைய சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதற்கு ஏற்ப இந்த மாதத்தில் குறிப்பாக ஐங்கால தொழுகைகளுக்கு முற்பாடு, குறைந்தது 20 நிமிடங்களுக்கு முற்பாடு நாங்கள் தொழுகைக்கு தயாராகி கொள்ள வேண்டும். திருமண மண்டபங்களுக்கு செல்வதற்கு நாங்கள் அலங்கரித்து கொண்டு செல்கிறோம். அந்த இடங்களுக்கு அலங்கரித்து கொண்டு செல்வதை விட உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்பதற்கு நாங்கள் எங்களிடத்தில் உள்ள சுத்தமான ஆடைகளை அணிந்து நாங்கள் வெளிச்சுத்தம் சுத்தத்துடன் பள்ளிவாசலுக்கு வருவது மிக பொருத்தமானதாகும். நாங்கள் நேர காலத்துடன் தயாராகி இமாம் ஜமாத்துக்கள் தவறாமல் இந்த மாதத்தில் தொழுவதற்கு நாங்கள் முயற்சிக்கும் பொழுது ஏனைய மாதங்களுக்கும் அவ்வாறான செயற்பாடு எங்களிடத்திலே நிலைத்திருக்கும். முன்பின் சுன்னத்துக்களை தொழ வேண்டும். இதா ஜாஅ ரமலான் அகப்ப ஸலஃபு ஸாலிஹ் அலல் குர்ஆன் யக்ரஊனஹு, ரமலானுடைய மாதம் வந்தால் எமது முன்னோர்கள் குர்ஆனை விழுந்து விழுந்து ஓதுவார்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள். ஐங்கால தொழுகைகளுடைய முன்பின் சுன்னத்துக்கள் தொழுவதை போன்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு முற்பாடு சில பக்கங்கள் ஓதினால், ஒவ்வொரு தொழுகைக்கு பிற்பாடும் சில பக்கங்கள் ஓதினால், லுஹா தொழுகையில் ஓதினால், மாரிப் தொழுகையின் பிற்பாடு கொஞ்சம் அமர்ந்து நாங்கள் வீட்டுக்கு அவசரமாக செல்லாமல் ஓதினால், சஹருடைய நேரத்திலும் அந்த இஃப்தாருடைய நேரத்திலும் ஓதினால், தஹஜ்ஜுடைய நேரத்தில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கொஞ்சம் நேர காலத்துடன் எழும்பி சாதாரணமாக ஒரு 2:45 ஒரு 3 மணி அளவுக்கு நாங்கள் சஹருடைய நேரத்தில் எழும்பி வுது செய்து நாங்கள் வானத்தை பார்த்து எங்களுடைய பார்வையை செலுத்தி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து துஆ கேட்டு தஹஜ்ஜுடைய தொழுகையிலே குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஓத முடியும். இல்லாவிட்டால் ஒரு சிறிய குர்ஆனை வைத்தாவது நாங்கள் பார்த்து பல
தால்கள் ஓதக்கூடிய பல ஐன்கள் ஓதக்கூடிய நிலைக்கு அந்த தொழுகைகளை நீட்டிக்கொள்ள வேண்டும். அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம் அவன் சுஜூதில் இருக்கக்கூடிய கட்டமாகும். நாங்கள் உலகத்தில் முஸ்லிம்கள் தான் இந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த அருமையான தலையை, உடலில் ஆக சிறந்த முக்கியமான அந்த தலையை, அந்த முகத்தை பூமியில் வைத்து சுஜூது செய்யக்கூடிய பாக்கியம், அந்த வணக்க முறை முஸ்லிம் அல்லாத எந்த ஒரு மார்க்கத்திலும் கிடையாது. இஸ்லாத்தில் தான் அந்த அருமையான முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சுஜூதை அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய மாதத்திலே தராவீஹ் இரவு தொழுகைகளிலே நாங்கள் அதிகமாக சுஜூது செய்ய வேண்டும். முடியுமான அளவு நாங்கள் சுஜூது செய்ய வேண்டும் சோர்களே. இது முஃமின்களுடைய பண்பு, சஹாபாக்களுடைய அடையாளம். சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் ذلك مثلهم في التوراة. தௌராத் வேதத்திலே சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்ன அடையாளம், அவர்கள் சுஜூது செய்ததனுடைய அடையாளம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். சுஜூது செய்த அடையாளம் நெற்றியுடைய கருப்பு மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான். அந்த மனிதன் வெள்ளையாக இருந்தால் என்ன, கருப்பாக இருந்தால் என்ன, அல்லாஹு தஆலா வானவர்களும் இறைநேச செல்வர்களும் அடையாளம் காணக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு விதமான பிரகாசத்தை கொடுத்திருப்பான். எனவேதான் அந்த சுஜூதை இந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்புடைய விடயத்திலே கடைசி சந்தேகத்துக்குரிய அமைப்பிலே அதான் சொல்லப்பட்டதன் பிற்பாடும் சாப்பிடக்கூடிய நிலைக்கு எங்களுடைய சந்தேகத்துக்குரிய நோன்பை ஆக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தஸஹரு ஃபைன்ன ஃபிஸ் சுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் சாப்பிடுங்கள், சஹர் சாப்பிடுவதில் பரக்கத் இருப்பதாக சொன்னார்கள். அந்த சஹர் சாப்பாட்டை நாங்கள் அந்த சந்தேகத்துடைய நேரம் வரைக்கும் பிற்படுத்தக்கூடாது. லா யஸாலு النَّاسُ بِخَيْرٍ مَا عَجَّلُوا الْفِطْرَ. மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் அந்த நோன்பு திறப்பதை நேர காலத்துடன் செய்யும் காலமெல்லாம் அவர்கள் நலவுடன் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே சிலர் அதான் சொல்லப்பட்டதன் பிற்பாடும் கவனீனமாக தாமதித்து நோன்பு திறக்கக்கூடிய பழக்கத்தை ஆக்கக்கூடியதையும் நாங்கள் அரிதாக சமூகத்தில் காணுகிறோம். அப்படியானவர்கள் கூட அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் யௌம லிகாஇ ரப்பி. ஒரு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, மற்றொன்று நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவை சந்திக்கக்கூடிய நேரத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. குல்லு இப்னி ஆதம லஹு இல்லா ஸௌம் வ அனா அஜ்ஸீபிஹி. ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர நானே அதற்கு பிரத்யேகமாக கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் இந்த நோன்புடைய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். நோன்புடைய பிரத்யேகமான நோக்கமான அந்த தக்வாவை அடைவதற்கு இபாதத்துகள் மூலமாக அல்லாஹ்வுடைய பயபக்தியை நாங்கள் அடைய வேண்டும். தக்வா என்றால் என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹி வ இஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதும் விலக்கல்களை தவிர்த்து கொள்வதும் தான் அல்லாஹ்வுடைய பயபக்தி தக்வா என்று எமது உலமாக்கள் தக்வாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பயபக்தியை முதல் தரமாக நாங்கள் வணக்க வழிபாடுகள் ஊடாகத்தான் அடைய வேண்டும். இந்த மாதத்திலே அதிகமாக நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். வருடத்தில் ஒவ்வொரு செல்வந்தனும் அவன் ஜக்காத்தை கணக்கெடுக்கக்கூடிய காலம் மாதங்களை பொறுத்து அவனுடைய வியாபாரத்தை பொறுத்து வித்தியாசப்படலாம். ஆனால் ஜக்காத்தை கணக்கெடுத்து கொடுக்கக்கூடிய மாதமாக ரமதானுடைய மாதத்தை ஆக்கிக் கொள்வது மிக பொருத்தமானதாகும். ஏனென்றால் எமது முன்னோர்கள் ரமதானிலே ஜக்காத்தை கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? அந்த கஷ்டத்தில் உள்ள மக்கள் அந்த ஜக்காத்துடைய பணத்தை வைத்து நோன்பு பிடிப்பதற்காக என்று நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே கேள்விப்படுகிறோம். எனவேதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தக்வாவை பெறுவதற்கு மற்றொரு வழியாக இந்த மாதத்திலே நாங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் ஹஜ் செய்யாதவர்கள் அவர்கள் தனிமையிலிருந்து
இபாதத்துகளுடைய பிரகாசத்தில் இருக்கக்கூடிய இந்த அருமையான நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை தரிசிப்பதற்கு, அந்த ஃபர்லான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அந்த செல்வந்தர்கள் நியத்து வைக்கக்கூடிய, உறுதி பூணக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஒரு மனிதன் ஹராமான வழியிலே பொருளீட்டக்கூடிய நிலையில் இருந்தால் வீட்டு தலைவனுக்குத்தான் தெரியும் அவன் தனது மனைவிக்கும் தனது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய உணவு ஹராமானதா அல்லது ஹலாலானதா என்பது அவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அவனுக்குத்தான் தெரியும். காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலை முதல் மறுநாள் காலை வரைக்கும் அவன் எங்கெல்லாம் தொழிலுக்கு சென்று பொருளீட்டல் ஈடுபடுகிறான், அது ஹராமானதா ஹலாலானதா என்பது அவனுக்குத்தான் தெரியும். எனவே இந்த மாதத்தை பயன்படுத்தி எங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலானதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹுவை பொருளாதாரத்திலே, தொழில் துறவுகளிலே பயந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையிலே பெற்றோர்களை கவனிக்காமல் இருப்பவர்கள், மனைவி மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே இபாதத்துகளுடைய பிரகாசத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே, உள்ளம் இலகி போயிருக்கக்கூடிய நிலையிலே தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து நெருக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே, ரமதானுடைய பிந்திய பத்தை நெருங்கக்கூடிய கட்டத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் அநியாயம் செய்திருந்தால் அதை சீர்திருத்தக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தீனை பரப்புவதற்காக, எங்களுடைய உயர்ந்த பண்பாட்டை உலகத்தில் காட்டுவதற்கு, எங்களுடைய செயற்பாடுகளை பண்பாடுகளை சீராக்கிக் கொள்வதற்கு இந்த மாதத்தை நாங்கள் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படியான சாலிஹான அமல்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்பது அத்தஃப்சீருல் முயஸ்ஸரிலே அந்த இமாம் அவர்கள் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற, நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்ற விளக்கத்தில் சொல்லி இருக்கிறார்கள். மற்றும் சில தஃப்சீர்களிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பயபக்தியை அடைவதென்பது பாவங்களை விடுவதன் மூலமாக, பாவங்களை விடுவதற்கு அடிப்படையாக பொறுமையை நாங்கள் எடுக்க வேண்டும். நோன்புக்கு பொறுமை என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. எனவேதான் இந்த மாதத்திலே நாங்கள் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். பொறுமை 3 வகை இருக்கிறது சகோதரர்களே. ஒன்று, பாவங்களை விடுவதற்கு பொறுமையாக இருப்பது, இபாதத்துகள் செய்வதற்கு பொறுமையாக இருப்பது, வரக்கூடிய கஷ்டங்களில் ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பது, மனோச்சையை அடக்குவதற்கு பொறுமையாக இருப்பது, அதாவது வரக்கூடிய கஷ்டங்களில் பொறுமையாக இருப்பது. இந்த மாதத்திலே பாவங்களை விடுவதற்குரிய அருமையான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அதுக்கு பிரதானமான காரணம் சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் விலங்கெடுக்கிறான். பெரிய ஷைத்தான்களை எடுக்கிறான். சிறிய சிறிய ஷைத்தான்கள் ஆங்காங்கே சுற்றி திரிந்த போதிலும் சரி, இந்த மாதத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்கிறான் ஷைத்தான்களை கட்டுப்படுத்தி. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பாவங்களை இந்த மாதத்தில் விட வேண்டும். வருடத்தில் ஏனைய மாதங்களில் பாவங்களை விடுவதற்கான உறுதிப்பாட்டை நாங்கள் கொள்ள வேண்டும். சிறிய பாவங்களாக இருந்தால் என்ன, பெரிய பாவங்களாக இருந்தால் என்ன, நாங்கள் பாவங்களை விட வேண்டும். இதா அஸ்னபல் அப்து தன்பன் கானத் ஃபி கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. அவன் தொடர்ச்சியாக அந்த பாவத்தை செய்யும் பொழுது அப்படியே அந்த உள்ளத்தில் கருப்பு புள்ளி விழுந்து விழுந்து அது கல்லஞ்சமாக மாறிவிடுகிறது. அதன் பிற்பாடு அதற்கு நல்ல விடயங்களில் ஆசையோ விருப்பமோ ஏற்படாது. எனவே இந்த மாதத்தில் நல்ல அடியார்களுடன் சேர்ந்து நாங்கள் அமல் செய்யும் பொழுது, வித்தியாசமான குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஒளியில் உள்ள உபதேசங்களை கேட்கும் பொழுது, பாவங்களை சுட்டரிக்கும் இந்த ரமதானில் நாங்கள் இருக்கும் பொழுது பாவங்களை வெறுக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். கூடுதலாக பள்ளிவாசலுடன் தொடர்பை வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வானவர்கள் இந்த மாதத்தில் கூடுதலாக பள்ளிவாசலில் நடமாடுகிறார்கள். எனவேதான் வீடுகளில் நாங்கள் கூடுதலாக குர்ஆன் ஓதுகிறோம், அமல் செய்கிறோம். பள்ளிகளிலும் வீடுகளிலும், ஏன் வீதிகளிலும் நடமாடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட காரணத்தினால் ஊர் எங்குமே அல்லாஹ்வுடைய பிரகாசம்
பரவி இருக்கும் இந்த மாதத்திலே நாங்கள் பாவங்களை வெறுப்பதற்கு, ஈமானுடைய பிரகாசத்தை சம்பாதிப்பதற்கு நல்ல அருமையான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே சுருக்கமாக சொல்லும் பொழுது, இரண்டாவது கருத்திலே பாவத்தை விடுவதன் மூலமாக அல்லாஹு தஆலாவை நாங்கள் அஞ்ச முடியும். மூன்றாவதாக, ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மனிதனுடைய உடலை பொறுத்தவரையில் அவனுடைய பற்களும் அவனுடைய உதடுகளும் நாவும் தொண்டை குழியும் அவனுடைய இறைப்பையும் குடல்களும் மதவாயும் ஏற்படுத்தப்பட்டவனுடைய ரகசியம் அவன் சாப்பிடுவதுதான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இயற்கையில் பசியை வைத்திருக்கிறான். பசியில்லாவிட்டால் மனிதனுடைய உடலில் சக்தி இருக்க முடியாது. அந்த பசி என்ற இயற்கையான தன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த வயிற்று பசிக்கு அவன் வருடம் முழுக்க சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் தான் மனிதன் இருக்கிறான். ஆனால் மனித உடலுடைய இயற்கை, அவன் 11 மாதங்கள் தான் பகல் காலங்களில் சாப்பிட வேண்டும். ஒரு மாத காலம் அவன் காலை முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் பசியுடன் இருந்து தாகத்துடன் இருந்து அவனுடைய அதாவது உடலுறவு கொள்வதிலிருந்து அவனை தடுத்து அவன் ஓய்வாக இருப்பது அவனுக்கு எத்தனையோ மருத்துவ ரீதியான ஆத்மீக ரீதியான பயன்பாடுகளை தருகிறது. கொல்லன் இரும்பை நெருப்பில் காய்ச்சி தட்டுகிறான். அந்த இரும்பின் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக அல்ல. இரும்பை நெருப்பில் காய்ச்சும் பொழுதுதான் அவன் தட்டக்கூடிய அமைப்புக்கு அது வளைந்து கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை ஒரு மாத காலம் பசியில் போடுவது அவருடைய உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான். அன்பு குழந்தைக்கு தாய் அந்த குழந்தை துடிக்க துடிக்க கசப்பான மருந்தை கொடுக்கிறாள். எதற்காக? அந்த குழந்தை ஆரோக்கியமாக வாழ்வதற்காக. வருடத்தில் எல்லா பகல் காலங்களும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவன் அந்த சலுகையை தராமல் ஒரு மாத காலம் நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டும். எதற்காக? உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக தெம்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு மெஷின் வருடத்தில் எல்லா காலங்களிலும் அல்லது இரவு பகலாக ஒரு இயந்திரம் இயங்கும் பொழுது அப்படி அது பழுதடைந்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இறைப்பையையும் அப்படித்தான் வைத்திருக்கிறான். வருடத்தில் ஒரு மாத காலம் சுபுகுடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் சாப்பிடாமல் குடிக்காமல் அந்த இறைப்பையை நாங்கள் வைக்கும் பொழுது எத்தனையோ விதமான மருத்துவ பயன்பாடுகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதை சொல்லக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்காது. எத்தனையோ உலக ஆய்வாளர்கள் முஸ்லிம்களுடைய ரமலானுடைய நோன்பை பற்றி ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளுடைய முடிவுகளில் ஆச்சரியம் அடைந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த நோன்பில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். இந்த நோன்புடைய ஆரோக்கியம் வெளிப்படையான உடலுக்கு மாத்திரம் அல்ல, ஆத்மீக ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். தஃப்சீருடைய விளக்கங்களிலே லஅல்லக்கும் தத்தகூன் என்ற அந்த திருமறை வசனத்தை நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்ற அந்த திருமறை வசனத்துக்கு தஃப்சீருல் குர்துபியிலே சொல்லப்பட்ட விளக்கம் என்னவென்றால், லஅல்லக்கும் ததுஃபூன், நீங்கள் பலகீனம் அடைவதற்காக நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று கூட ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முஸ்லிம் சமுதாயம் பலகீனப்படுவதற்காக அல்ல, ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கை முழுக்க பலகீனமாகுவதற்கு நோன்பு கடமையாக்கப்படவில்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உடலிலே ஆசை கட்டுக்கடங்காமல் சாப்பாடு அதிகரிக்கும் பொழுது அவனுடைய ஆசை அதிகரிக்கும். ஒரு மனிதனுக்கு 2 விதமான பசியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். வயிற்று பசி, அடுத்தது மர்மஸ்தானத்துடைய பசி. வயிற்றிலே உணவு அதிகரிக்கும் பொழுது ஆசை கட்டுக்கடங்காமல் போகும். எனவேதான் இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கியதன் மூலமாக பசியில் இருக்கும் பொழுது எங்களுடைய அந்த கட்டுக்கடங்காத ஆசை அப்படியே குறையும். ஆசை குறையும் பொழுது அல்லாஹ்வுடைய பயபக்தி அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். எனவேதான் இந்த விடயத்தில் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும்.
மனிதன் சில நேரம் மிருகங்களை கடுமையாக பசியில் போட்டு அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை போன்று மனிதனை அல்லாஹ் பசியில் போட்டு அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கக்கூடிய விளக்கல்களை தவிர்த்து நடக்கக்கூடிய நிலைக்கு மாற்றுகிறான் என்று சொன்னால் கூட அது பொய்யாகாது. எனவே இந்த அடிப்படையிலே நாம் இந்த மாதத்திலே அல்லாஹு தாலாவுடைய பயபக்தியை நோன்பின் மூலமாக பெறுவதாக இருந்தால் எங்களுடைய உடல் உறுப்புகளையும் பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்களுடைய உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பொறாமை, வஞ்சகம், இவ்வாறு சந்தேகம் நினைத்தல், இவ்வாறு எத்தனையோ உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்களை நாங்கள் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும். கம்மின் சாயிமின் லைஸலஹு மின் சௌமிஹி இல்லல் ஜூஅ வல் ஆத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பிலே பசித்திருப்பதை தாகித்திருப்பதை விட அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. வகம்மின் காயிமின் லைஸலஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர். எத்தனையோ இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் நின்று வணங்குவதை தவிர அவர்களுக்கு அந்த இரவு வணக்கத்தில் பயன்பாடு கிடையாது. இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பசித்திருப்பது தாகித்திருப்பது மாத்திரம் நோன்பல்ல சகோதரர்களே. எங்களுடைய உள்ளத்தை பாவங்களிலும் தடுக்க வேண்டும். எங்களுடைய கைகள், எங்களுடைய கண்கள், காதுகள், உடல் உறுப்புகள், குறிப்பாக நாவு, மர்மஸ்தானம், இவைகளை எல்லாம் பாவத்திலிருந்து நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் நோன்புடைய பிரதானமான நோக்கம். இரவில் நின்று வணங்கக்கூடிய மக்கள் குனிந்து நிமிர்ந்து எழும்பினால் மாத்திரம் போதாது, அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்துடன் தொழ வேண்டும். இது மிக முக்கியமானதாகும். அதே போன்றுதான் ஒரு மனிதன் நோன்புடைய அந்த பகல் காலத்திலே கோல் சொல்வது, புறம் பேசுவது, இவ்வாறானவைகள் ஹம்சுன் யுஃபத்திர்ன ஸௌம், 5 விடயங்கள் நோன்புடைய நன்மையை குறைத்து விடும். அல் கதிப், பொய் சொல்வது, ஒன் நமீமா, கோல் சொல்வது, வல் கீபா, புறம் பேசுவது, ஒன் நவர் பிஷஹ்வா, இச்சையுடன் அந்நிய பெண்களை பார்ப்பது, வல் யமீனுல் காதிபா, பொய் சத்தியம் செய்வது. இவ்வாறு 5 விடயங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் பொழுது இந்த 5 விடயங்கள் ஒரு மனிதனுடைய நோன்புடைய நன்மைகளை குறைத்து விடும் என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த மாதத்தில் அதற்கான பயிற்சிகளை நாங்கள் பெற வேண்டும். இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை பார்க்க வேண்டும். டிவி பார்ப்பது, படங்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருப்பது, நாடகங்களை பார்த்து கொண்டிருப்பது, ஹேண்ட்போன்களில் அல்லது இன்டர்நெட் ஊடாக தடுக்கப்பட்டவைகளை பார்ப்பது, இதனை விடுவதற்கான பயிற்சி இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா நோன்பின் ஊடாக தருகிறான். இந்த பயிற்சி வருடத்தில் ஏனைய 11 மாதங்களில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமானதாகும். நாவின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா மனிதர்களை நரகத்தில் முகக்குப்பராக வீசுகிறான். எனவே இந்த மாதத்தில் நாங்கள் முடியுமான அளவு நாவை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறரை பற்றி கோல் சொல்வது அல்லது புறம் பேசுவது, மற்ற மனிதர்களை பரிகாசம் செய்வது, இப்படி பலவற்றிலிருந்து நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முடியுமான அளவு நாங்கள் திக்ர்களை ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். முடியுமான அளவு ஓய்வு நேரத்தில் எல்லாம் ஓதுங்கள். அஸ்ஸக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று மகத்துவமிக அல்லாஹ்விடத்தில் நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்று அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருந்தும் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பட்டோலைகளில் பாவம் நிறைந்த எங்களை போன்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எனவேதான் இந்த மாதத்தில் அதிகமாக ஓய்வு நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நாவு இபாதத்துக்கள் திக்ர்களால் நிரம்பி வழிய வேண்டும். சோர்களே, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுதும் கூட்டாக இருக்கும் பொழுதும் அதிகமாக இந்த சொல்லப்பட்டவைகளை ஓதுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்று அதிகமாக ஓதுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹு அக்பர் அதிகமாக ஓதுங்கள். அது மாத்திரமல்ல, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தை இந்த கடைசி இந்த துஆவின் மூலமாகத்தான் முடித்திருக்கிறார்கள். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, அதாவது 2 வார்த்தைகள், ஸகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் என்ற தராசில் பாரமாக இருக்கக்கூடியவைகள், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான்,
அருளாளனுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்ற அந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்று அதிகமாக ஓதி வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் இவ்வாறான இந்த இபாதத்துக்களை செய்யக்கூடிய அருமையான மாதமாகத்தான் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான் மின ரிஹில் முர்சலா. நபி அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் வாடை காற்றை விட மிக வேகமாக தர்மம் புரிந்தார்கள். பணக்காரர்கள் மாத்திரம்தான் சதக்கா செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. நபி அவர்களுடைய காலத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் இப்னு அஃபான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹத் இப்னு ஜுபைர், இப்படி சில சஹாபாக்கள் வசதிக்காரர்களாக இருந்தார்கள். அதிகமான சஹாபாக்கள் கஷ்டத்தில் வறுமையில் இருந்தார்கள். ஆனால் அந்த வறுமையில் இருந்த சஹாபாக்கள் தான் தர்மம் செய்தார்கள். இந்த மாதம் புதிதாக முசாஃபிர்களும் யாசகர்களும் உருவாகக்கூடிய மாதம் அல்ல. நாங்கள் கொடுக்கக்கூடிய கையுள்ளவர்களாக இந்த மாதத்தில் ஆக வேண்டும். வசதி கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய அந்த வருமானத்திலிருந்து 10 ரூபாய் என்றும் 50 என்றும் 100 என்றும் நாங்கள் வாரி வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க வேண்டும். கேட்டு வரக்கூடியவனை விரட்டாது என்று அல் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. எனவேதான் இந்த மாதத்திலே நாம் வாரி வழங்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் பள்ளிகளில் கஞ்சி கொடுப்பதற்காக இஃப்தார் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. பள்ளிகளில் மாத்திரமல்ல, சில வீடுகளில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்காக நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் அந்த இஃப்தாருக்கு கஞ்சி காய்ச்சுவதற்குரிய அரிசி முதல் அதுக்கு தேவையான உதிரிப்பாங்க, அந்த தேவையான சமைப்பதற்குரிய அந்த வஸ்துக்கள், இவ்வாறு நாங்கள் நோன்பு திறக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அந்த வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். சில வீடுகளிலே அவருடைய கஷ்டத்தை சொல்லி யாசகம் கேட்காத வீடுகளாக சில வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளை ஊரில் இனங்கண்டு எங்களுடைய வங்கிகளில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய, நாங்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய காசுகளை அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு மரணம் வருவதற்கு முற்பாடு அவ்வாறான வீடுகளை இனங்கண்டு நாங்கள் அந்த சதக்கா செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய கடைசி கட்டத்திலே காதுக்குள் மூக்குக்குள் பஞ்சை வைக்கக்கூடிய கட்டம் வருவதற்கு முற்பாடு அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தாய் என்று கெஞ்சுவதற்கு முற்பாடு, சக்கராத்துடைய நேரம் வருவதற்கு முற்பாடு நாங்கள் தர்மம் செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியை இந்த மாதம் தருகிறது. எனவே எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே அவனுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களை ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், உனது மக்ஃபிரத்தையும் உனது பாவ மன்னிப்பையும் பெற்ற கூட்டத்தில் எங்களை இந்த மாதத்தில் ஆக்கியருள்வாயாக. நரக விடுதலை பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கியருள்வாயாக. நோன்பாளிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட சொர்க்கத்தில் ரையான் என்ற வாசல் ஊடாக மகிழ்ச்சியாக நாங்கள் சொர்க்கம் செல்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவாயாக. வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.